எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா இந்த சீரீஸ் வின் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்தியாவோட கண்டிஷன்ஸ் அவங்க கரெக்டாக ரீட் பண்ணி ஸ்பின்னர்ஸை வந்து சூப்பராக யூஸ் பண்ணாங்க. கான்ஃபிடன்ஸ் தான் இல்லைன்னு ஜெயசூர்யா சொல்லியிருந்தாரு. அதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து யாரையோ கூப்பிட்டு வந்து கான்ஃபிடன்ஸ்லாம் பில்ட் பண்ணாங்களாம். ஜுபின் யாரோ ஒருத்தர் நம்ம ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து நம்ம ஊரே தோக்கடிக்கிறதுக்கு பிளான்லாம் வச்சுருக்காங்க. கோலி வந்து கம்பேர் டு சச்சின் நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்பின்னர் அவர் டாமினேட் பண்ணி நம்ம பார்த்தே இல்லை. ஸோ அதுதான் வந்து என்னன்னு புரியல. ரோஹித் சர்மா கிட்ட மிஸ் பண்ணுறது வந்து அந்த 160 170 டேடி ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, பிக் ஹண்ட்ரட்ஸை வந்து ரோஹித் சர்மா பயங்கரமாக அடிப்பார். ரித்துராஜ் கைக்வாட் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளாக ஆடுற பர்சன். எல்லா ஃபார்மேட்லேயும் ஸ்குவாடில் இருக்கணும். ஏன்னா அவரோட கேம் அந்த மாதிரி கேம். போஸ்ட்டு ஜிஜி ஏராவில் வந்து மேபி ஜேஸ்வாலை வந்து பயங்கரமாக அந்த அதிரடியாக ஆடுற மாதிரி. ஆனால் இவங்க திடீர்னு பார்த்தா அன்பெல்லாம் சுப்மல் கில்லுக்கே கொடுக்குறாங்க, என்னன்னு தெரியல. பும்ராவும் ஹார்திக் பாண்டியாவும் இல்லைனா நம்ம டீம் கொஞ்சம் ஆர்டினரி டீம் மாதிரி தான் தெரியுது. இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் வேர்ல்ட் கிளாஸ் டீமுக்கு நம்மளை கொண்டு வராங்க. வெல்கம் டு LCU. இன்றைக்கி மனோஜோ வந்திருக்காரு. என்ன மனோஜ், ஹைதராபாத்தில் நல்லா சுற்றிட்டு வந்தீங்களா? முடிஞ்சு நல்லா ஏகபோகமாக. சரி, என்ன நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துச்சு. என்ன இந்தியா நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். அதாவது இந்தியா வந்து ஒரு மேட்ச் அங்கங்கே ஸ்லிப் ஆகும், பட் ஆனால் 2 மேட்சும் ஸ்ரீலங்கா தோற்றுட்டு போகிறாங்க. இப்படி பேட்டர்ன் தான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு T20யில் 2 மேட்ச் நம்ம வின்னு, அடுத்த 2மே ட்ரா டை. அதில் T20 ஆப்வியஸாக சூப்பர் ஓவரில் வின் பண்ணாங்க. அதுலேயே தெரிஞ்சுது ஸ்ரீலங்கா ஒரு டிட்டர்மெண்டாக இருந்து கம்பேக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா லைக் இது கண்டிப்பாக ஸ்ரீலங்காவுக்கு பேட் சீரீஸ் மாதிரி தெரியலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அவங்க தான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு T20யே வந்து அவங்க ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணாங்க. ஒரு நடுவில் டக்கு டக்குன்னு விக்கெட்டு போனதுனால தான் அவங்கக்கிட்ட அந்த கொஞ்சம் கீ மொமெண்ட்ஸ் அது மிஸ் ஆனதுனால T20 விட்டுட்டாங்க. செகண்ட் T20 அதே மாதிரி தான். அது வந்து அந்த இது மழை கொஞ்சம் டக்வத் லூயிஸ் அதெல்லாம் தேர்ட் T20 அவங்க தான் வின் பண்ணியிருக்க வேண்டியது. ஒரு ஓவருக்கு கம்மி ரன்ஸ் வின் பண்ணுறீங்கன்னு கொடுத்த மேட்சை தான். பட் அந்த மொமெண்டம் அவங்க கிட்ட இருந்தது. அதை வந்து ஒன் டேல அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் டீம் காம்பினேஷன்லாம் கொஞ்சம் மாறிச்சு. அவங்க கேப்டன் சூப்பராக பண்ணாருங்க. ப்ளஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து அந்த வெள்ளாலகே சின்ன பையன். நல்ல லைக் அவர் அண்டர் 19லயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் ஏஷியா கப்லயும் நல்லா தான் போட்டாரு. ஆனா ஏன் அவரை வந்து ஸ்ரீலங்கால மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற எந்த சீரீஸ்லயும் அவர் நான் பார்த்த மாதிரி இல்லை. இல்லை, இப்போ சின்ன வயசு தானே, 21 தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ ஒரு நல்ல ஃபியூச்சர் தான் அவருக்கு. ஸோ போலிங்கும் போடுறாரு. அதை விட அவங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா இந்த சீரீஸ் வின் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்தியாவோட கண்டிஷன்ஸ் அவங்க கரெக்டாக ரீட் பண்ணி ஸ்பின்னர்ஸை வந்து சூப்பராக யூஸ் பண்ணாங்க. அந்த அதுதான் வந்து நம்ம பேசி அவங்க கண்டிப்பாக என்னென்னா இந்தியா வந்து பயங்கரமான ஸ்பின் ஆடுற அந்த காலத்தில் சிக்ஸர் சித்துன்னுவாங்க. டெண்டுல்கர்லேருந்து அசாருதீன்லேருந்து லக்ஷ்மண் டிராவிட் வரைக்கும் வந்து பயங்கரமாக ஆடினாங்க. இந்த 2012 to 2014 அந்த சீரீஸு நம்ம வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஹையில் இருந்தோம் அப்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இங்கிலாந்து எங்கள் ஊருக்கு வாங்கடா அவங்கள போட்டு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் தான் அப்போ சொன்னார், நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க அவங்கள வச்சு செய்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சீரீஸை வந்து இந்தியா வந்து ட்ரா தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கிராம்ஸ் வேணும், கரெக்ட், இவர் மாண்டி பனேஸ்வரம் இந்தியாவை சொல்லி விக்கெட் எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த பயங்கர ஸ்பின்னிங் ட்ராக், நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனல் கூட ஸ்பின்னிங் ட்ராக்குன்னு வந்தாலே இந்தியா மாட்டிக்கிறாங்க. இந்தியாவுக்கு ஸ்பின்னை ஆட தெரியலையா என்ன பிளான்? ஸ்ரேயஸ் ஐயர்லாம் நல்ல பிளேயர் தான், ஸ்பின்ல வந்து நல்லா உள்ளே வந்திருக்காரு. நல்ல பிளேயர்னு சொல்லி உள்ளே வந்துட்டாரு. கோலி ரோஹித் சர்மா எல்லாமே இப்போ நீங்கள் அந்த ஏரால பார்த்தீங்கன்னா முன்னாடி சேவாகலாம் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, ஆஃப் ஸ்பின்னர்ஸ்லாம் நான் மதிக்கிறதே இல்லை, மதிக்கிறது இல்லை. ஸோ அந்த ஆட்டிடியூடு இல்லைனா கூட டெக்னிக்கலாக ஸ்பின் அதுதான் வந்து போன இதில் நான் சொன்னேன். என்னென்ன போன நம்ம ஷோலியா சொல்லும் போது என்ன சொன்னேன்னா ஸ்பின்னர்ஸை நம்ம இந்தியா இப்போ டாமினேட் பண்ணுறது இல்லை. ஸோ அது வந்து கோலியாக இருந்தாலும் சரி, கோலி வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருப்பாரு. திடீர்னு வந்து ஆடம் ஜாம்பாவோ இல்லைனா வந்து பயங்கரமான போலர்ஸ் யாராவது பாகிஸ்தானில் பயங்கரமான போலர் இல்லை இப்போ, ஏன்னா அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஆனால் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்தால்
இந்தியா மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுவும் இங்கிலாந்துலேயும் வந்து ஆதில் ரஷீதையும் பயங்கரமாக வந்து கோலி அடிக்கிறது இல்லை. இந்த வாட்டி வேர்ல்ட் கப்பில் வந்து ரோஹித் அடிச்சிட்டாரு. ஸோ கோலி வந்து கம்பேர் டு சச்சின் நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்பின்னர் அவர் டாமினேட் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ அதுதான் வந்து என்னன்னு புரியல. தெரியல, அது ரோஹித் சர்மாவே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அது கரெக்டாக அவர் அட்மிட் பண்ணார். ஏன்னா அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் ஹர்ஷதீப்பை உட்கார வச்சுட்டு ரயன் பராக் உள்ளே கொண்டு வந்தாங்க, எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் மேட்ச்சில் நியூ பால் பவுலர் 9 பேட்ஸ்மேன், அதில் நியூ பால் பவுலர் பார்த்தீங்கன்னா சிவம் துபே நியூ பால் பவுலர். ஸோ அவர் 2வது ஓவர் போட்டுட்ருக்காரு, செகண்டு ஸ்பின் அட்டாக்கிங் பவுலராக நியூ பாலில். ஸோ அந்தளவுக்கு ஸ்பின்னு எடுக்கும்னு நினச்சி போனாங்க. பட் ஆனால் அதை வந்து இன்னும் பெட்டராக கேபிட்டலைஸ் பண்ணது வந்து கண்டிப்பாக ஸ்ரீலங்கா தான். ஆமாம். ஸோ 27 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேப்டன் இருக்கிறவங்க மாதிரி 27 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயசூர்யா மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு சீரீஸும் தோற்றலை, பைலேட்ரல் சீரீஸ். ஏஷியா கப் ஒரு அடி தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் வந்து அஜந்தா மெண்டிஸோட திருப்புலி தான். பாகிஸ்தானில் பங்களாதேஷில் இல்லை, பாகிஸ்தானில் நடந்த 2008 நடக்கும். அப்படியா? அப்போ தான் அஜந்தா மெண்டிஸை வந்து அவங்க மறைச்சி வச்சு ஃபைனல்ஸுக்குன்னு பாகிஸ்தானில் நடந்துச்சு, பங்களாதேஷில் இல்லை பாகிஸ்தானில் நடந்துச்சு 2008. பட் ஆனால் அஜந்தா மெண்டிஸ் வந்து நம்ம வாயில் அஜந்தா பாக்கு போட்டிருப்பாரு அந்த டைமில். வாயில் வெத்தலை பாக்கு போட்டுறோண்டான்னுவாங்கள்ல, அந்த மாதிரி வெத்தலை பாக்கு போட வச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அந்த சீரீஸ் வந்து இந்தியா வந்து, ஸோ இந்தியா சீரீஸ் தோக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் ஒரு 27 வருஷமாக சீரீஸ் ஜெயிக்கிறது இதெல்லாம். பட் ஆனால் நம்ம ஓவராக பேசிட்டோமோ, ஜிஜி ஏரா இதை பாருங்கள், கௌதம் கம்பீர் கா மாம்லா ஹே அப்படின்லாம் போட்டாங்க. அதை சுற்றி இந்த ஹைப் அப்படி இல்லை. அவர் ஒரு ராகுல் டிராவிட் போனதுக்கப்புறம் கம்பீர் வராரு. ஸோ அவர் வந்து கம்பீரோட ஆட்டிடியூட் எல்லாருக்கும் தெரியும். ப்ளஸ் அவர் ஐபிஎல் வின்னராக வராரு. ஸோ இதெல்லாம் சுற்றி வந்து ஒரு கேஜிஎஃப் பில்டப் கொடுத்து வச்சுருந்தாங்க அவருக்கு. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் நல்லா தான் தாண்டி போயிடாதீங்க, சீரீஸ் உங்கள் கையை விட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லி கடைசியில் நம்ம கையை விட்டு சீரீஸ் போயிருச்சுல்ல. ஆனால் அவர் நல்லா தான் ஆரம்பித்தாங்க. லைக் T20 ஸ்டார்ட் நல்லா தான், ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த ஒன் டேயில் கேபிட்டலைஸ் பண்ண முடியாமல் போனது தான். அதான் நானும் உங்ககிட்ட சொன்னேன், 2012லேருந்து இந்தியாவுக்கு இந்த ஸ்பின் ஆடுற ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கௌதம் கம்பீர் மேலே நம்ம வந்து பழி போடலை. ஸோ அது வந்து இது டூ early டு சே கௌதம் கம்பீர் ஒர்க் அவுட் ஆகுதா ஒர்க் அவுட் ஆகலையான்னு. பட் ஒரு சின்ன விஷயங்கள்ல என்ன பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்து ப்ரெசன்டேஷன் செரமனியில் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப கூலாக காமாக இருப்பார். ஆனால் இந்த இதில் வந்து நம்ம ப்ரெசன்டரே முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்ன கம்ப்ளசன்சியா அப்படின்னாலும் அதெல்லாம் கிடையாது, நான் கேப்டனாக இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காதுரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதுவாக பேசினா. அந்த ஒரு இது வந்து எது ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடக்கிற விஷயங்களா, இல்லைனா வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இந்த சீரீஸ் ஆடுற மாதிரியே இல்லை. இப்போ நம்ம ஆஃபீஸ்லலாம் மேனேஜர்கிட்ட லீவ் போட்டு கடைசி டைமில் நான் அந்த லீவை நான் உனக்கு அப்ரூவ் பண்ணவே இல்லையே அப்படின்னுவார் மேனேஜர். அந்த மாதிரி டேய் நான் பாட்டுக்கு லீவில் போயிருப்பேன், என்னை கூப்பிட்டு வந்து ஆட வச்சேன். ஸோ அவங்க அந்த சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மோடில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒன் டே சீரீஸ்க்கு நாங்கள் ப்ரிப்பேரே ஆகலை, எங்களை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இப்போ ஆட வைக்கிறீங்களாடா, அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் எதிர்பார்க்குறீங்களா? அது மாதிரி இந்த மாதிரி தெரியல. ஏன்னா ரோஹித் சர்மா அவரோட பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் எல்லா மேட்சுமே 100+ ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடி இருக்காரு. ஆப்வியஸாக ரோஹித் சர்மா அவர் மேலே 50s அடிச்சிருக்காரு. அகைன் இன்னொரு அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டாக வைக்கணும்னா என்ன பண்ணான்னா, முன்னாடி ஆடுற மாதிரி அந்த 200 அடிக்கிற ஆள் அவர். ஸோ அந்த லாங் இன்னிங்ஸ் ஒரு 40 ஓவர் வரைக்கும் அவர் இன்னும் ஆடினா நல்லாயிருக்கும். பட் ஆனால் அவர் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டோடு போயிடாரு, நான் இருக்கிற வரைக்கும் அடிப்பேன், அவுட் ஆனால் பரவாயில்ல. அதான் வந்து அது ரோஹித் சர்மாவுக்கும் ஏஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவரும் வந்து இந்த அக்ரஸிவ் ரோல் எவ்வளோ நாள் பண்ணுவாருன்றதும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா தோனி ஓரளவுக்கு அதுக்கப்புறம் அந்த அக்யூமுலேட்டராக மாறினார். ஸோ இவர் வந்து அந்த ஓப்பனிங்கில் நல்லா ஆடுறாரு. பட் ஆனால் நம்ம ரோஹித் சர்மா கிட்ட மிஸ் பண்ணுறது வந்து அந்த 160 170 அந்த டேடி 100ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, பிக் 100s வந்து ரோஹித் சர்மா பயங்கரமாக அடிப்பார். மேபி அதுதான் நான் வந்து எதிர்பார்த்தேன். என்னென்னா போஸ்ட்டு ஜிஜி ஏராவில் வந்து மேபி ஜேஸ்வாலை வந்து பயங்கரமாக அந்த அதிரடியாக ஆடுற மாதிரி. ஆனால் இவங்க திடீர்னு பார்த்தா சுப்மன் கில் பக்கம் அன்பெல்லாம் சுப்மன் கில்லுக்கே கொடுக்குறாங்க, என்னன்னு தெரியல. ரித்துராஜ் கைக்வாடு வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளாக ஆடுற பர்சன், அவரும் ஓப்பனிங். அவர் என்ன தெரிஞ்சு அவர் எல்லா ஃபார்மேட்லேயும் ஸ்குவாடில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவர் எடுக்கிறோமோ எடுக்கலையோ இல்லை, பட் ருத்ராஜ் வந்து 3 ஸ்குவாட்லேயும் இருக்கணும் ஆல்மோஸ்ட். ஏன்னா அவரோட கேம் அந்த மாதிரி கேம்.
ஸோ அதனால் வந்து அந்த கன்சிஸ்டன்சியும் அவர் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஏன் ருத்துராஜ் எடுக்காமல் கில்லு வந்து இந்த அஜித் அகர்கர் ஃபார்மேட்டில் போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆரம்பத்தில் வந்தவொடனே புதுசாக பூத்த அத்திப்பழம் மாதிரி வந்தார். இப்போ வந்து பயங்கர டக்கு அந்த ரேஞ்சுக்கு ஒன்றும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை லாஸ்ட் 1 இயரில். ஸோ வேர்ல்ட் கப்புக்கு அப்புறமே வேர்ல்ட் கப்லேயே பாதியிலே அவர் வந்து வேப்பல் அடிச்சு அமிச்சிட்டாங்க, நீ இதுக்கப்புறம் செட் ஆகலைன்ட்டு. ஃபைனல்லையும் ஒரு மொக்க நாக் ஆடினார். ஒரு T20 மட்டும் ஏதோ கொஞ்சம் விக்கெட்ஸ் போயிட்டு இருந்தது, ஆனால் அவர் கொஞ்சம் ஹோப் கொடுத்தாரு. பட் அகைன் சொல்லிக்கிற மாதிரி ஆஃபீஸில் அதே பிரச்சனை தான் கோலிக்கிட்டையும். ஒரு கோலி ஜென்ரலாக ஒரு 3 மேட்ச் சீரீஸில் ஒரு 2 மேட்ச் ஃபெயில் ஆனாலும் ஒரு மேட்ச் ஏதாவது பண்ணிடுவார். ஒரு வின்னிங் இன்னிங்ஸோ இல்லை ஒரு சொல்லிக்கிற மாதிரியான என்னை குறை சொல்லிட முடியாத அளவுக்கு ஒன்று அவர் சொல்லிடுவார். கோலி வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து என்ன சொல்கிறது, வேர்ல்ட் கப்லேயும் ஆடினார். இந்த வேர்ல்ட் கப்லேயும் வந்து அவர் தொடர்ந்து அவரோட இன்டென்ட்டை மாற்றினாலும் ஃபைனல்ஸில் அடித்தார். அதான் சொல்கிறேன், ஒரு முக்கியமான இடத்துல வந்து கோலி ஆடிடுவார். கோலிக்கு வந்து இந்த வாட்டி வந்து என்னன்னா, நான் லீவ் போட்டேன்ல, என்னை வீட்டுக்கு அனுப்பாலும் போயிட்டான். அதுதான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவர் சுவிட்ச் ஆன் ஆகவே இல்லை இந்த சீரீஸில். எனக்கு தெரிஞ்ச அவரோட பாடி லாங்குவேஜே வந்து ஒரு ஃபுல்லாக இல்லை, நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்ட்டு. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கேஎல் ராகுல் கடைசி 2 வருஷம் பண்ண விஷயத்துக்கு அவர் ட்ராப்பே பண்ணியிருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஏன் ஒரு 2 மேட்ச் தான் ஆடல, அதுக்கு ஏன் ட்ராப் பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கு பதில் ரிஷப் பந்தை கொண்டு வந்தாங்க. இல்லை, அதுதான் அந்த ஸ்பின்னிங்காக தான் நினைக்கிறேன். இப்போ கேஎல் ராகுல் இருந்தால் ஒரு கேஎல் ராகுல் போலிங் போட கம்பேர் டு இந்த ஒரு விஷயத்தில் ரிஷப் பந்த் மட்டும் போலிங் போடுவாரா? இல்லை, கேஎல் ராகுல் போய்ட்டு அப்போ கீப்பிங் பண்ணோம்ல, இப்போ ரிஷப் பந்த் வச்சு தான் கீப்பிங் பண்ணணும். அதான் கேஎல் ராகுலை எடுத்துருக்கவே தேவைன்றேன் நான். கேஎல் ராகுல் வந்து ஆடி இருக்கணும். 2 மேட்ச் தானே அவர் பர்ஃபார்ம் பண்ணல, வேர்ல்ட் கப்பில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அவரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ரிஷப் பந்தை கொண்டு வந்தது. ஸோ சுப்மன் கில்ல பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறது. ரியன் பராக் வந்து அவர் சப்போர்ட் பண்ணார், ஆனால் ரியன் பராக் வந்து இப்போது பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது 3 தான் வந்து ஜிஜி வந்து அவரோட இதுதான் என்னோட காஜின்னு சொல்லிட்டு 3 பேரை கூப்பிட்டு வந்தார். இந்த 3 பேரில் வந்து ஒருத்தரை வந்து பாஸ் பண்ணிட்டார், மற்ற 2 பேர் ஃபெயிலியர். ஸோ இது என்ன அப்படின்றதான் நம்ம இது பண்ணி ஆகணும். பட் இந்த காம்பினேஷன் இதுவே வந்து இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லைக் அதான் டூ மச் எக்ஸ்பெரிமெண்டேஷன் மாதிரி இருந்தது. பட் பார்ப்போம் அது போக போக சீரீஸில் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஐ மீன் நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட்னா வேறு எங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது? நீங்களே ரெடியாகி வாங்கடா, நம்ம இங்கே வச்சு தான் எல்லாத்தையும் கற்றுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சீரீஸ் ஆனால் ஒரு வித்தியாசமான சீரீஸ் தான். ஏன்னா ஃபுல்லாக நாங்கள் ஸ்பின்னை தான் இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு மேலே பயங்கரமாக ஸ்பின்னு 30 விக்கெட்டில் 27 விக்கெட் நினைக்கிறேன் ஸ்பின்னர்ஸு. அந்த ஃபாஸ்ட் பவுலர் எடுத்த விக்கெட் சுப்மன் கில் நானே அவுட் ஆகிக்கிறேன்னு அவுட் ஆனவர் தான். மற்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. ஜெயசூர்யா வந்து ஒரு நல்ல கோச் மாதிரி தெரிகிறாரு, இன்ட்ரீம் கோச் தான் அவர். ரொம்ப அனிமேட்டடாக இருக்கிறார் ஃபீல்டில் வந்து. அகைன் அந்த வேண்டர்ஸ்டைன் ஒரு புது ஸ்பின்னர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட்டு டெபியூ ஸ்பின்னர் தான் அவர். 8 வருஷமாக குல்தீப் யாதவ் மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவர் டெபியூலே 6 விக்கெட் எடுத்தான்னு நினைக்கிறேன், 6-7 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அது இன்னைக்கு வெள்ளாலைக்கு 5 விக்கெட்டு. ஸோ அதான் நம்மளும் நிறைய ஸ்பின்னர்ஸை எங்கள் ஆத்துக்காரரும் கச்சேரி போகிறாருன்னு நம்மளும் 5 ஸ்பின்னர் எடுத்துன்னு வந்தோம், ஆனால் விக்கெட் எடுக்கல. ஏன்னா இதுலேயும் சொல்லி ஆகணும், இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல வந்து அந்த அவிஷ்கா ஃபெர்னாண்டோவா 96 அடிச்சார், அவர் ஒரு 100 டிசர்வ் பண்ணியிருந்தோம். பட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஸ்ரீலங்கா வந்து என்ன சொல்கிறது, அவங்க கான்ஃபிடன்ஸ் தான் இல்லைன்னு ஜெயசூர்யா சொல்லியிருந்தார். அதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து யாரையோ கூப்பிட்டு வந்து கான்ஃபிடென்ஸ்லாம் பில்ட் பண்ணாங்களாம், ஜுபின் யாரோ ஒருத்தர். ஆமாம், ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து நம்ம ஊரே தோக்கடிக்கிறதுக்கு பிளான்லாம் சங்கக்காரா ஏதாவது வேலை பார்த்து விட்டுருப்பாரு. சங்கக்கார், ஆமாம், அவர் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆப்வியஸாக தோத்துச்சு. அதனால் நம்ம ஒன்றும் அப்படியே வந்து சோஷியல் மீடியாவே 10 கொளுத்தி விட்டோம்லாம் கிடையாது. இல்லை, ஆக்சுவலாக இந்த ஒலிம்பிக்ஸ்னால கொஞ்சம் இந்த சீரீஸ் வந்து பெருசாக வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணல. ஸோ கொஞ்சம் ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒலிம்பிக்ஸ் சுற்றி நிறைய நேற்று வேறு அந்த இவங்க வினேஷ் பாகட் அவங்களது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஓடினதுனால நம்ம இதை வந்து பெருசாக இதை யாரும் பேசலை. பட் ஆனால் இட்ஸ் ஓகே, ஒரு சீரீஸ் தோக்குறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எதுவும் நம்மக்கிட்ட இருக்கிற குவாலிட்டி இருக்கணும். பட் ஆனால் வந்து போக போக டிபார்ட்மெண்ட் உங்களையும் பார்த்துட்ருக்க அன்பு செல்வன் அப்படின்னு கௌதம் பும்ராலாம் வந்துட்டாருன்னா கொஞ்சம் போலிங்கும் ஸ்ட்ராங்காக. அது ஒரு பாயிண்ட் நான் யோசிச்சு பார்க்குறேன். பும்ராவும் ஹார்திக் பாண்டியாவும் இல்லைனா நம்ம டீம் கொஞ்சம் ஆர்டினரி டீம் மாதிரி தான் தெரியுது. இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் வேர்ல்ட் கிளாஸ் டீமுக்கு நம்மளை கொண்டு வராங்க. அவங்க ஏன்னா வந்து 2 பேருமே வேர்ல்ட் கிளாஸ், ஒருத்தர் போலரு, ஒருத்தர் பயங்கரமான ஆல்ரவுண்டரு. ஸோ ஹார்திக் பாண்டியா ரேஞ்சுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் யாருமே இல்லை. பென் ஸ்டோக்ஸும் பாவம் இப்போ போலிங்லாம் போடுறதில்ல. ஸோ ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் இது ஒரு ஸ்ரீலங்கா கிட்ட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், ஃபெயில் ஆயிடுச்சு. பட் ஓகே, அடுத்த சீரீஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்றது
நம்ம எதிர்பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி.